வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலை மதியம் சமையல் தாங்க பார்க்க போகிறோம். வந்துட்டு நான் முதல் நாள் நைட்டே 1 கப் அளவு பச்சரிசி, 1 கப் அளவு புழுங்கல் அரிசி, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் தண்ணியில் ஊற போட்டிருந்தேங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கூடவே ஒரு 1/2 கப் அளவு உளுத்தம்பருப்பும் ஊற வச்சுருந்தேங்க. இதெல்லாம் நல்லா ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது மறுநாள் நான் வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அவலும் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம், அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அரிசி, பருப்பு, அவல் எல்லாமே கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைப்பட்டதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவோங்க. மறுநாள் நிறைய பாத்திரம்லாம் இருந்ததுங்க. இது தேய்க்க வேண்டிய பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ அடுப்பை முதல்ல க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடே ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சாச்சுங்க. தேய்ச்சிட்டு நம்ம தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். டெய்லி இது அடுப்பு வந்து நம்ம கழுவினா நல்லா சுத்தமாக இருக்குங்க. ஸ்டவ்வு, அடுப்படி எல்லாமே கழுவிட்டால் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும். கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் இருக்குங்க. பூச்சிகள்லாம் வராமல் நல்லா சுத்தமாக இப்போலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னைக்கு காலையில் வந்து தண்ணி ஊற்றி வாசலில் கழுவி வச்சுங்க. அப்படியே ஒரு குட்டி கோலம் ஒன்று போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வில் அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் வச்சு நல்லா காய வச்சுட்டேங்க. வீடெல்லாம் பெருக்கிட்டு எப்போ யூஸ்வலாக மார்னிங் இந்த வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. கூடவே ஒரு 10 நிமிஷம் அளவு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப இல்லாங்கிட்டேயும் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு அன்றைக்கி நாள் முழுதுமே நல்லா பிரிஸ்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். நல்லா கை கால்லாம் நல்லா இது போல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எனக்கு யூடியூப்பில் பார்த்தா எக்ஸசைஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க. அது முடிஞ்சதும் நம்ம ஹெல்த் ட்ரிங்க்கு முதல் நாள் ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இதுலேயே நான் கொஞ்சம் பழைய மாவும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. அடுப்பில் அப்ப சட்டி வச்சுட்டு நல்லா காஞ்சதும் துணி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு ஒரு 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த போல் சுற்றி விட்டுடலாங்க. நல்லா மெத்துன்னு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம். இன்றைக்கி டிஃபனுங்க சூப்பராக நல்லா அருமையாக இருந்தது. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம், இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சாஃப்டான ஆப்பம். இந்த போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடையும் நம்ம துணியை வச்சு நல்லா இந்த போல் கடாயில் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இந்த மாவு ஊற்றிட்டா ரொம்ப அருமையாக சூப்பராக வந்துச்சுங்க. நம்ம இரும்பு கடாயில் வந்து நான்ஸ்டிக் கடாய், இந்த கடாயிலையும் நம்ம இது போல் தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றினா நல்லா வரும். சாஃப்டான ஆப்பம் காலை டிஃபன் ஆயிடுச்சுங்க. பஞ்சு போல் நல்லா அருமையாக இருந்தது. இதில் வெல்லம் போட்டு தேங்காய் பால் பிழிஞ்சு தேங்காய் பாலும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி மதியம் வந்து சாதம் வடிச்சிட்டேங்க. கூடவே இன்றைக்கி ரசம் தான், சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருந்தேன். புளி நல்லா ஒரு 2 டம்ளர் அளவு கரைச்சிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு ஊற்றிட்டேங்க. கரைச்சி ஊற்றிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கூடவே ஒரு 2 தக்காளி வந்து நல்லா அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டேங்க. உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரசப்பொடி தீர்ந்து போச்சு. அதனால் ரசப்பொடி ஒரு கைப்பிடி அளவு வெறும் கடாயில் தனியா, 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு வரமிளகாயும் வச்சு
வறுத்துட்டேங்க. வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டா நல்லா இது 2 வாரம் வரைக்கும் வருங்க. நல்லா இது பண்ணி நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. கொதிச்சிட்ருக்கிற இந்த ரசத்தில் 1 ஸ்பூன் அளவு ரசப்பொடி போட்டு கலந்துட்டேங்க. கூடவே மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் இடிச்சிட்டு இதில் போட்டுட்டேன். உப்பு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான தக்காளி ரசம் இந்த போல் செய்து பாருங்கள். சிம்பிளாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்ததுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் இதுக்கு தாளித்து போட்டுடலாங்க. தாளிக்கிற கரண்டி எல்லாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு இந்த ரசத்தில் ஊற்றிடலாம். கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் கழுவிட்டு கிள்ளி போட்டுட்டு ஊற்றிடலாங்க. இது கொதி வர ஆரம்பிச்சிச்சு, இறக்கி வச்சுட்டேங்க. அருமையான ரசம், தக்காளி ரசம் இது போல் செய்யலாங்க. செய்து பாருங்கள். இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் பொடி வதக்கல் தாங்க செய்திருந்தேன். அருமையாக அந்த தக்காளி ரசக்கும் பண்ணியிருந்தேங்க. இது மேலே அப்படியே கொத்தமல்லி தழைகள் இருந்தால் அதையும் தூவிட்டு இறக்கிடலாம். கத்திரிக்காய் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன நீட்டாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. காம்பெலாம் எடுத்துருவோம். பூச்சி இல்லாமல் நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு தண்ணியில் கழுவி இதை போல் எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொடி வந்து முதல்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன பீஸு பெருங்காயம், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனியா போட்டு ஒரு 3 வரமிளகாய் போட்டு எல்லாமே வறுபட்டதும் ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பொடி வந்து நம்ம இந்த கத்திரிக்காயில் தூவி தாங்க கறி செய்ய போகிறோம், வதக்கல் செய்ய போகிறோம். ஆறுனதை அரைச்சிக்கலாம். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டு பொரிய விட்டுட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுடலாங்க. போட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்துச்சு. தண்ணி ஊற்றாமல் நம்ம மூடி வச்சுருவாங்க. வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே இது வதங்கட்டும். இது சிம்பிளாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இந்த கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். நம்ம இன்னும் வரி கத்திரிக்காயில் கூட செய்யலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம அதை வறுத்து வச்சுருக்கிற பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. அரைச்ச அந்த பொடி இது மேலே அப்படியே தூவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க. அருமையான பொடி கத்திரிக்காய் வதக்கல், கத்திரிக்காய் பொடி வதக்கல் தயாராகிடுச்சுங்க. இதெல்லாம் ரசம், மோர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். முடிஞ்சிருச்சுங்க. அதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து இன்றைக்கி வந்து நான் வடவு துவையல் தாங்க பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு 2 வரமிளகாய், கடையில் வைக்கிறது அந்த வடகம் தாங்க வாங்கியிருந்தேன். அது ஒரு 3-4 ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். கொஞ்சம் பெருங்காயம், உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துப்போங்க. இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். அடுப்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. சின்ன பீஸ் அளவு பெருங்காயம் நல்லா வறுபடட்டும். மிளகாயும் போட்டு வதக்கிட்டு வறுபட்டதை எடுத்து வச்சுருவோம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகம் அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. லைட்டாக அப்படியே எண்ணெயிலே அப்படியே பொரித்து எடுத்து வச்சுக்குவோம்.
இப்போ இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதிலே இந்த கடாயிலேயே இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு வதக்கிட்டேங்க. இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவு புளியும் சேர்த்துட்டேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதும் நம்ம எடுத்து அந்த தட்டில் எடுத்து ஆற வச்சுருவோங்க. 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது எடுத்து வச்சுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இது நம்ம 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இது அரைச்சதை நம்ம கடாயில் போட்டு வதக்கி நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட மறுநாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். டேஸ்டான வடவை துவையலும் தயாராகிடுச்சுங்க. நல்லா மோர் சாத்துக்கு எல்லா சாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். தயிர் சாத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை வடவை துவையல் இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலை அப்புறம் மதியம் சமையல்லாம் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.